எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா? காலையில சாப்பிடலையா? ஓகே, சந்தோஷம். சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் எல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செய்யாம ஒரு நாள் இருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம உண்மையாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, இயேசப்பா நீங்க செய்த நன்மைகள் ஏராள ராஜா. ஆண்டவரே, நான் அதுக்கு என்ன செய்ய முடியும் ராஜா? நான் அதற்கு ஒரு பாத்திரவானா அல்ல ஆண்டவரே. நான் உம்மை துதிப்பதை தவிர என்னுடைய வாழ்க்கையில வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் வாய்களை திறந்து, எல்லாம் வாய்களை திறந்து, நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை அப்பா நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ராஜா. அப்பா எத்தனை பள்ளங்கள் ராஜா, அப்பா எத்தனை குழிகள் ராஜா, அப்பா முள்ளுள்ள பாதைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா கரம் பிடித்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா இந்த நாளில தகப்பனே அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா, அப்பா உம்முடைய அபிஷேகத்தை தகப்பனே அப்பா தாகம் உள்ளவர்கள் மேல கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை அப்பா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் இரண்டு பேர் தான். 2 பேர் துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்தது என்றால் இன்றைக்கு சபையாய் நம்ம சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் மாறும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மாறும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும். இந்த 2026 நம்ம பிரவேசிக்கும் பொழுது ஒரு புது மனுஷனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தோடு 2026 நம்ம நுழைய போகிறோம். அதற்கான ஆயத்தம் தான் இப்படிப்பட்ட உபவாச நாட்கள், அதற்கான ஏற்பாடு தான் இப்படிப்பட்ட உபவாச நாட்கள். தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை ஏற்படுத்துகிறது தான் இந்த உபவாச நாட்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ விசாரித்து எல்லாம் சேர்ந்து
வேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளமோ நிஜமேற்றே இயேசுவே உம்மை அன்பிடுவேன் எனதுள்ளமோ நிஜமேற்றே இயேசுவே உம்மை அன்பிடுவேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் இயேசுவே வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் இயேசுவே வந்தேன் நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலால் மாற்றிவிட்டேன் நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலால் மாற்றிவிட்டேன் அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவன் அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டு தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டு கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் உங்களை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே இரவு பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவு பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஆமென் மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி 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 உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் ஜீவனந்தோ நீரே என் ஜீவனந்தோ அப்பா நான்
அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நான் துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவன் இருப்பு நீதானே, ஜீவன் இருப்பு நீதானே, உந்தன் தாகம் கொண்டே நான் உந்தன் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என்னே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இரண்டு கரங்களை அவருக்கு நேராய் நீட்டி, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கிறேன். அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. அப்பா உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரே அப்பா பிழைத்துக் கொண்டார்கள் ராஜா. அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல தேவன் நடத்தும் பொழுது சர்ப்பங்கள், வலு சர்ப்பங்கள் வந்து அவர்களை கொத்தி அவர்களை நாசம் பண்ணி போட்டது. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? மோசேக்கு ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை நல்ல உயர கட்டு, உயர கட்டு. அந்த சர்ப்பம் உங்களை ஆண்டு கொள்ளும் பொழுது, அந்த சர்ப்பம் உன்னை கடிக்கும் பொழுது, நீங்க யார் அந்த நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க பிழைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன காரணம் தெரியுமா? இயேசுவை நோக்கி பார்க்கிற நீயும் நானும் நிச்சயமாய் பிழைப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயம் பிழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் இந்த உலகத்துல தகப்பனே அப்பா மனுஷங்களை நம்பல ராஜா. அப்பா நான் உண்மையே நம்ப போற ராஜா. 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன்ப்பா. ஏசப்பா நம்புற கையை கட்டுங்க சத்தமா. அப்பா நான் உண்மையே நம்புவேன்ப்பா. என் வாழ்க்கையில அற்புதம் நீங்க செய்வீங்க. சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப தேவனுக்கு வல்லமை உண்டு என்றார். இன்றைக்கு ஆராய்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள நானும் நமக்கு இருக்கிற அநேக கடன்கள், அநேக வியாதிகள், அநேக வறுமைகள் அவரால் மாற்ற எவ்வளவு லேசான காரியம். அவரால் கூட அது ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான சகோதரே, சகோதரே, நீங்களும் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் வல்லமையுள்ளவர். நல்ல ஆண்டவர் கைத்தட்டி கைத்தட்டி நல்ல இந்த வல்லமையோடு ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாது பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் 100க்கு 100 நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏசப்பாவை மாத்திரம் நான் நம்புவேன். ஏசப்பாவை மாத்திரம் நான் நம்புவேன். மனுஷங்க எனக்கு உதவி செய்யறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் என் தேவன் நிச்சயம் உதவி செய்வார். இன்னைக்கு நீங்க ஆராதிக்க போற ஆராதனையில ஒரு பெரிய விடுதலை உண்டு. இன்னைக்கு நீங்க ஆராதிக்க போற ஆராதனையில ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே நல்ல உற்சாகத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பாடுவோமா? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் மனிதர்கள் முன்பாக, நம்மளோட உறவினர்கள் முன்பாக நம்ம தலை குனிந்து போயிருக்கிறோம்? எத்தனை பேர் போயிருக்கிறோம்? ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது
நிச்சயம் கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? நூற்றுக்கு நூறு உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருக்க உயர்த்தி வைத்திருக்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வைத்திருக்க உதவி செய்திருக்க. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. நான் உண்மைதான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கையே நமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே நமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே நமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே நமக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. ஆராய்ந்து முடியாத செய்பவரே, அதிசயம் செய்திருங்க, இன்னும் கேட்டுவிடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவர் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. கண்டிப்பான